அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் 1/1/2025 முதல் 2025ஆம் ஆண்டு மிக சிறப்பான மாற்றங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த 2025 துவக்கத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியை விட சற்று கூடுதலாகவே உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வருடத்தில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளுமே மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமைய போகிறதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் முற்பகுதியில் குரு வலம் வருகிறார். பிற்பகுதியில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிக சிறப்பாகவும் பிரகாசமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதைவிட ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பிற்பகுதியில் மிக வலுவாக 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. பிற்பகுதியில் மார்ச் மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச்சிலிருந்து தான் நுழைய போகிறார். எனவே சப்தமஸ்தானத்திற்குள் சனி நுழைந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை. எனவே இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக சனியிடம் இருந்து நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதுமே உண்டு. அது மட்டுமல்லாது 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் இருந்து யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நுழைகிறார். அது மட்டுமல்லாது ஜென்மராசியில் சஞ்சரித்து வந்த மோட்சக்காரகரான கேது ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். இதுவும் நல்ல ஒரு வரவேற்கத்தக்க மாறுதலாக பார்க்கப்படுகிறது. கேது விரயத்திற்கு சென்றாலும் கூட ஜென்மத்தில் இருப்பதை விட விரயஸ்தானத்தில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பு என்றால் இந்த 4 கிரக நிலைகளில் நிச்சயமாக சனி என்று சொல்லிவிடலாம். ஆனால் சனி சப்தமத்திற்குள் நுழைவதால் ஆரம்ப காலகட்டத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல் நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் 7.5 சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டக சனியை ஒப்பிடுகையில் சப்தம சனியின் பாதிப்புகள் சற்று குறைவாக தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக முழுமையாக அமரவில்லை என்பதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக இந்த 4 கிரக நிலைகளின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக செவ்வாய் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அதற்கு பிறகு விரயம், ஜென்மம் 2, 3, 4 என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறார். செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு இந்த வருடம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருப்பதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தில் சூரியன், சுக்கிரன், ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சந்திரன் என இந்த 4 கிரக நிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. அப்படி மாறி மாறி சஞ்சரிக்கும் போது உச்சமும் ஆட்சி பலமும் பெறும்போது எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக
வலுவாக 9ல் குரு இருக்கிறார் வருடத்தின் முற்பகுதி முழுவதுமே. எனவே நீங்கள் நினைத்தபடி 9ல் குரு என்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக கைகூடுங்க. ஒரு மிக சிறப்பான நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்த மன கசப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே 9ல் குரு என்பதற்கான நற்பலன்களை நிச்சயமாக இந்த வருடத்தின் முற்பகுதியில் சந்திக்கலாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான செய்திகள் நிச்சயம் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது சனியும் ஆட்சி பலம் பெற்று முற்பகுதியில் சஞ்சரிப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவும் இதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியான பணிகளில் விலகும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய விருப்ப இடமாறுதல், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. நிரந்தர வருமானம் கிடைப்பதால் புதிய வீடு அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது, ஆபரணங்கள், நிலபலங்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை ரீதியாக உங்களை விட்டு விலகி சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் உங்களுடன் இணைவதற்கான யோகம் உண்டுங்க. எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சிறப்பாகவும் செம்மையாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிக்கலாம். நினைத்த காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் செய்வதோடு மட்டுமல்லாது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை இந்த 2025 கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்றி வைக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ராகு 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். கேதுவும் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார். எனவே மறைமுகமான பெரிய அளவிலான தொல்லைகள் விலகும். கலைத்துறை ரீதியாக நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களது கடின முயற்சிக்கு நிச்சயம் அங்கீகாரம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல யோசித்து ஈடுபட்ட உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டுங்க. தொடர்ந்து பல வெற்றி வாய்ப்புகளை குவிப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது 2025ஆம் ஆண்டு. அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட மாணவர்களின் கல்வியில் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு, போட்டித் தேர்வில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பதிவு செய்வதற்கான யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் இந்த வருடம் முழுவதுமே ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்துகிறாருங்க. எனவே அனைத்து விதமான பணிகளையும் துரிதமாக செய்து முடிக்கலாம். புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. விவசாய புரட்சி ஏற்படக்கூடிய
ஒரு சிறந்த ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. மற்ற துறைகளை போன்று விவசாய துறையிலும் டிமாண்ட் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமைய போகும். எனவே பலர் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் காட்டுவதற்கான யோகமும் இந்த வருடத்தில் கிடைக்க போகிறது. மேலும் இந்த வருடத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வருடமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் பல வகையான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும். நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நன்மை உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் கிடைக்கும்.